بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்நாட்களையும் நலவுகளும் ஹைர்களும் நிறைந்ததாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை முதற்கண் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று ஒரு மறக்க முடியாத ஒரு கவலையான ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதனை ஞாபகமூட்டிக்கொண்டு வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு மூத்த ஆலிம், ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் தீனுக்காக வேண்டி, இல்முக்காக வேண்டி, வஹீனுடைய அறிவுக்காக வேண்டி அளப்பெரிய தியாகங்களை செய்து பலரை உருவாக்கின ஒரு மூத்த ஆலிம் எங்களை விட்டும் மறைந்து விட்டார்கள். கிழக்கிழங்கையில் கல்வி கற்று மதீனா முனவ்வரா வரைக்கும் போய் பட்டப்படிப்பையும் படித்து அதற்கு பிறகு இலங்கையில் வந்து பல மதரசாக்களில் சேவை செய்து கடைசியாக தன்னுடைய சேவையை கொழும்பு மதரத்துர் ரஷாதியாவில் தொடர்ந்து குழந்தைகளையும் தன் வழியிலேயே உருவாக்கி ஆலிம்களாக ஆக்கி அவர்களும் தந்தை கற்றறிந்த அதே பல்கலைக்கழகத்தில் அவருடைய மேற்படிப்புகளையும் முடித்துக் கொண்டு விட்டு வந்து இலங்கையில் அவர்களும் தீன் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆலிம் இன்று எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அன்னாருடைய கபரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒளிமயமாக்கி வைக்க வேண்டும், சுனத்தின் பூங்காவாக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அவர்கள்தான் ஹதரத் அபுல் ஹசன் ஹதரத் அவர்கள். அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொறுமையை நசீபாக்குவானாக. அவருடைய குழந்தைகளையும் தந்தை வழியில் நடந்து சென்று இந்த தீனுக்கும் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் பணி செய்ய அவர்களை அல்லாஹ் பாவிக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு வகுப்பை தொடரலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, நாங்கள் நேற்றைய தினம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்படி தன்னுடைய சகோதரர்களுடன் வாழ்ந்தார்கள், சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இடையில் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு மிகவும் அழகான எடுத்துக்காட்டு. நான் நேற்று குறிப்பிட்டேன், 3 சகோதரர்கள், 2 சகோதரிகள். 3 சகோதரருடன் வாழ்ந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர், அதே போன்று முஹம்மது இப்னு அபி பக்கர், அப்துல்லாஹ் இப்னு அபி பக்கர். இந்த 3 பேருடன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாழ்ந்திருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கருடன் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய குடும்ப பிரச்சனை, மனைவி மகளுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி தலையிட்டு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தீர்த்து வைத்தார்கள், அவருடைய மக்பராவை சந்திக்க போன சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தினார்கள். எனக்கும் உங்களுக்கும் இடையில் பிரிவு ஏற்பட்டு விட்டது, இந்த பிரிவு நிரந்தரமான பிரிவாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய கருத்தை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு திரும்பி வந்து
சகோதரனுடைய பெயரில் பல அடிமைகளை உரிமையிட்டார்கள் ஈசாலு சவாபுக்காக வேண்டி. இதனுடைய நன்மை என்னுடைய சகோதரனுக்கு போய் சேர வேண்டும், இதனுடைய நன்மைகள் என்னுடைய சகோதரனுடைய நன்மைகளாக ஆகட்டும் என்று சொல்லி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னை விட்டு பிரிந்து போன ஒரு சகோதரருக்காக வேண்டி செய்த விடயங்கள் என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை நாங்கள் கதைத்தோம். அந்த அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் அவருடன் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ஜிக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் தன்ஐமிலிருந்து, அதாவது மஸ்ஜித் ஆயிஷா என்று நாங்கள் சொல்லுவோமே, அங்கிருந்து இஹ்ராம் கட்டி வருவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கருடன் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அனுப்பி வைத்தார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிப்பதற்கு அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மிஸ்வாக்கை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கின் பக்கமாக செய்கினை செய்தார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த மிஸ்வாக்கினூடாகத்தான் மிஸ்வாக்கு செய்து அந்த மிஸ்வாக்கினூடாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு செய்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இதே போன்று இன்னும் ஹதீஸுகளில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி தன்னுடைய சகோதரர்களுக்கு தீனை மார்க்கத்தை சொல்லுவதில் எப்படி முன்னோடியாக இருந்தார்கள், தயங்க மாட்டார்கள். யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உண்மையை சொல்லிவிடுவார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துடைய தினத்தன்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த வீட்டில் இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் அவர்களும் அந்த வீட்டுக்கு விரைந்து வந்தார்கள் ஜனாசாவை பார்ப்பதற்கு, ஜனாசாவில் பங்கெடுப்பதற்காக வேண்டி. வந்த இடத்தில் அவர்கள் உது செய்தார்கள். யாரு? அப்துல் ரஹ்மான் அபி பக்கர் உது செய்தார். ஃபதவல்லா இந்தஹா, அந்த இடத்தில் அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு பக்கத்தில் இருந்து அவர் உது செய்தார்கள். ஃபகாலத், அந்த உது செய்து முடித்ததுமே அப்துல் ரஹ்மான் அபி பக்கரை பார்த்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நானா வயதில் மூத்தவர், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதில் தயங்கவில்லை, மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதில் அஞ்சவும் இல்லை. சொன்னார், ஃபகாலத் யா அப்துல் ரஹ்மான் அஸ்பகில் வுது, வுதுவை பரிபூர்ணப்படுத்துங்கள், வுதுவை பரிபூர்ணப்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? فإني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ويل للأعقاب في النار من النار. சுப்ஹான் அல்லாஹ். குதிகால்கள், அதாவது அவைகளுக்கு நரகத்தில் வேதனை இருக்கிறது, நரகத்தில் வயல் என்ற இடம் இருக்கிறது. எனவே உதுவை பரிபூர்ணத்துவப்படுத்துங்கள். அந்த இடத்தில் கூட ஜனாசாவுக்கு வந்திருக்கிறார்கள், ஜனாசாவுடைய வீட்டில் நடந்த நிகழ்வு அங்கு உது செய்யப்படுகிறது. அந்த இடத்தில் கூட அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சகோதரருக்கு மார்க்கத்தை சொல்லுவதற்கு தயங்கவில்லை. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு அவர்கள் எதிர்த்து பேசவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இவைகள் எல்லாம் வாழ்க்கையில் படிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பாடம். இரண்டாவது ஒரு முக்கியமான சகோதரர் தான் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரர்கள். இரண்டாவது சகோதரர் முஹம்மது இப்னு அபி பக்கர். சுப்ஹானல்லாஹ். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் நீண்ட பயணம் செய்தவர். ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம் வரைக்கும் உள்ள நிகழ்வுகளில் எல்லாம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் சேர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய துணையில தான் பஸ்ராவில் இருந்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மதீனா முனவ்வரா வரைக்கும் வந்து சேர்ந்தார்கள். முஹம்மது இப்னு அபி பக்கர் இவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் மிக நெருக்கமான உறவு வைத்திருந்தார்கள். அவர்களுக்காக வேண்டி பணிவிடை செய்வது, ஹிதுமத்து செய்கிற விடயங்களில் முன்னோடியாக இருந்தார்கள். இவர்களுடைய பிந்தின காலத்தில் இவர்கள், அதாவது முஹம்மது இப்னு அபி பக்கர் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தம்பி அவர்கள் மிஸ்ர் நாட்டினுடைய ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அவர்கள் அங்கேதான் தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய மனைவி கிஸ்ராவுடைய மகள் யஸ்தஜிருடைய மகள், ஒரு மகளைத்தான் அங்கே நிக்காஹ் செய்திருந்தார்கள். அந்த மகளுடன் தான் அந்த பெண்ணுடன் தான், அதாவது மிஸ்ர் நாட்டில் ஒரு அரசு அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள். அதில் ஒன்று முஹம்மது இப்னு
காசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் இன்னும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. இந்த 2 குழந்தைகளும் அவருடைய குழந்தைகள். தகப்பனார் அரச அதிகாரியாக இருக்கும் பொழுது அங்கே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். சதி செய்யக்கூடியவர்கள் சதி செய்து அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அந்த மனைவி அந்த குழந்தைகள் விதவைகளாக அனாதைகளாக மாறிவிட்டார்கள். அதற்கு பிறகு அவசரமாக மூத்த சகோதரர் அப்துல் ரஹ்மான் அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்ர் நாட்டின் பக்கமாக விரைந்து அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடன் சம்பந்தப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 2 யத்தீம்களையும் சுப்ஹானல்லாஹ் 2 யத்தீம்களையும் அந்த ஆண் குழந்தையையும் அந்த பெண் குழந்தையையும் பாப்பா வஃபாத்தாகி விட்டார்கள். தாய் ஒரு அரச குடும்பத்து பெண்மணி. அந்த தாய் அந்த அரச குடும்பத்துடன் போய் சேர்ந்து கொண்டு விட்டால் அப்ப இந்த 2 குழந்தைகளும் அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக இருக்க போகிறார்கள். எனவே இதை விளங்கி இதை அறிந்து அன்னை ஆயிஷா ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் சித்திக் மூத்த மகன் விரைந்தார்கள் மிஸ்ர் நாட்டுக்கு விரைந்து அங்கிருந்து 2 குழந்தைகளையும் மதீனா முனவ்வராவுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எடுத்துக்கொண்டே வந்த சந்தர்ப்பத்தில் நடந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆச்சரியமானது. வரலாற்று புத்தகங்களை கிதாபுகளை பிரட்டி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தாபிஈன்கள்ல வாழ்ந்த பெரிய இமாம்களில் முன்னோடிகளான இமாம்களில் ஒருவர் தான் அந்த குழந்தை, காசிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை. காசிம் பின் முஹம்மத் பின் அபீபக்கர், அபூபக்கருடைய மகன், முஹம்மதுடைய மகன் காசிம் என்பவர். அவரை பற்றி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆட்சி காலத்தில் சொன்னார்கள், லவ் கான லீ மினல் அம்ரி ஷைஉன், எனக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்கும் என்றிருந்தால் இந்த உமையாக்களுடைய ஆட்சி இந்த வம்சாவளியில் எனக்கு ஒரு பவர் இருக்கும் என்றிருந்தால் லவல்லைத்துல் காசிம பின் முஹம்மத் அல் ஹிலாஃபா, இந்த ஹிலாஃபத்துக்கு இந்த ஹிலாஃபத்துடைய பொறுப்புக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் முஹம்மது பின் காசிம் என்பவரை நான் காசிம் பின் முஹம்மத் என்பவரை நான் நியமிப்பேன். அந்த அளவுக்கு படித்தவர், திறமைசாலி, விவேகி, அனுபவமுடையவர். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்டவரை நியமிப்பேன், எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் என்றிருந்தால் என்ற கருத்தை உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். வாப்பா சிறு பிராயத்திலே வஃபாத்தாகி விட்டார். தாய் ஒரு அரச குடும்பத்து பெண்மணி, அவளும் விட்டு போய்விட்டார். 2 வகையான பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. ஒன்று, தந்தையை இழந்ததின் காரணமாக அனாதைகளாக மாறிவிட்டார். தாயும் விட்டு போனதால் ஆதரவற்றவர்களாக ஆகிவிட்டார். இந்த நேரத்தில் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர், அதாவது பெரியப்பா, அவர்கள் போய் அந்த 2 குழந்தைகளையும் மதீனாவுக்கு அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்ததற்கு பிறகு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய வீட்டோ பவரை பாவித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சில சந்தர்ப்பங்களில் தனக்கென்று இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பாவிக்க வேண்டும், தனக்கென்று இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பாவிக்க வேண்டும். அதை இந்த குழந்தை பருவ வயதை அடைந்து பெரியோர் ஆலிமாக ஆனதுக்கு பிறகு அவரே சொல்லுகிறார் என்ன நடந்தது. வகத் கால அன் நஃப்ஸிஹி வாசிஃபன், அவராகவே அவரை பற்றி சொல்றார் என்ன நடந்துச்சு. அவர் சொல்றார், லம்மா குத்தில அபீபி மிஸ்ர்ல என்ன வாப்பா அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். ஜா அம்மி அப்துல் ரஹ்மான் அபி பக்கர், என்ற பெரியப்பா அங்க வந்தாரு. ஃபஹ்தமலனி அன வ உக்தி அஸ்ஸகீரா, என்னையும் என்னுடைய சின்ன சகோதரியையும் தூக்கிக் கொண்டு அழைத்துக் கொண்டு மதீனா முனவ்வராவுக்கு வந்து விட்டார்கள். நாங்கள் மதீனாவுக்கு வந்து விட்டோம். ஃபமா இன் பலக்னாஹா ஹத்தா பஅஸத் இலைனா அம்மத்தி ஆயிஷா. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்ததுதான் தாமதம். எங்கட மாமி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா செய்தி அனுப்பியிருந்தா அந்த 2 பிள்ளையையும் என்ற வீட்டுக்கு அனுப்பி விடுவாப்பான்னு சொன்னேன். சுப்ஹானல்லாஹ், இந்த 2 குழந்தையையும் என்ற வீட்டுக்கு அனுப்பிவிடு. இந்த 2 குழந்தைகளுக்கு நான் தாயாக தகப்பனாக இருக்க போகிறேன். நாங்கள் 2 பேரும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு, மாமியிட வீட்டுக்கு பெரியப்பா வீட்டிலிருந்து வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கு பிறகு சொல்லிக்கொண்டே போறாங்க, இன்ஷா அல்லாஹ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உருவாக்கின மனிதர்கள் என்ற ஒரு தலையங்கம் இருக்குது. அவர்களால் உருவாக்கப்பட்ட ஹீரோக்கள், உருவாக்கப்பட்ட மனித வளம், அந்த பாடம் வரக்குள்ள இதை தொடர்ந்து பேசுவோம். அவங்க சொல்றாங்க,
அந்த முஹம்மது பின் காசிம் அவரு காசிம் பின் முஹம்மது பின் அபீபக்கர் அந்த குழந்தை பிற்காலத்தில் சொல்லுது, எங்களை அவளுடைய அரவணைப்பில் அவருடைய மடியில வச்சு, அன்னை ஆயிஷா சித்திகா எங்கட மாமி அவட மடியில எங்களை வச்சு எங்களை பராமரித்தார். நான் எந்த ஒரு தாயையும் காண இல்லை, வல வாலிதன் எந்த ஒரு தகப்பனையும் காணல, அக்ஸர மின்ஹா பிர்ரன் உபகாரம் செய்வதில் அவளை போல என்னுடைய மாமியை போல ஒரு வாப்பவை காணவும் இல்லை, ஒரு உம்மவை காணவும் இல்லை. வல அவுஃபர மின்ஹா ஷஃபகத்தன் அன்பு காட்டுவதில் அவளுக்கு நிகராக யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் எங்களை அவள் பராமரித்தாள். எங்களுக்கு அவள் ஒரு தாயாக தகப்பனாக இருந்து எங்களை உருவாக்கினாள். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பற்றித்தான் சொல்றாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா, லவ் கான லீ மினல் அம்ரி ஷைஉன், எனக்கு அதிகாரம் என்று சொல்லி ஏதாவது ஒன்று இருக்கும் என்றிருந்தால் லவல்லைது அல் காசிம் பின் முஹம்மத் அதாவது காசிம் என்பவரை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் காசிம் என்பவரை ஹிலாஃபத்துக்கு ஆட்சி பீடத்துக்கு நான் அவரை ஏற்றி இருப்பேன் ஆனா என்ற கருத்தை மிக உருக்கமாக சொல்லியிருப்பார். எனவே வளர்க்கப்பட்டவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சகோதரன் வஃபாத்தாகி விட்டாலும் கூட சகோதரனுடைய குழந்தைகள் என்னுடைய குழந்தை, அந்த குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்லுகிறாரு, எங்கட சாட்சி எங்கட பெரியப்பா வீட்டுக்கு எங்கட மாமி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா செய்தி அனுப்பிடுன்னு சொல்லி பெரியப்பா ஒன்றும் பேசல, எங்க 2 பேரையும் அனுப்பிட்டாங்க. நாங்க பெருத்துட்டோம், வளர்ந்துட்டோம், எல்லாம் நடந்துட்டது. வளர்ந்ததுக்கு பிறகு பெருத்தத்துக்கு பிறகு எங்கட வேலைகளை சுயமாக நாங்க செஞ்சு கொள்ளக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். நாங்க முதுமை நாங்க எங்கட வேலைகளை சுயமாக செஞ்சு கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு திடீரென்று சொல்லி சாட்சி மாமி பெரியப்பாவை கூப்பிட்டு அனுப்பினான் வர சொல்லி. யார் பெரியப்பா? அப்துல் ரஹ்மான். அவரை வர சொல்லி அனுப்பினாங்க. அவர் வந்தாரு. வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ஃபஹமிதத்தில்லாஹ வஅஸ்னா அலைஹி பிமா ஹுவ அஹ்லுஹு, வலமையை போல் அல்லாஹ் எப்படி புகழணுமோ அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சொன்னா, என்னுடைய சகோதரரே, அன்றைக்கு நாள் என்ற வீட்டோப்பவரை நான் பாவிச்சு உங்கள்ட்ட இந்த 2 பிள்ளையின் அடுத்தன் தானே, அந்த நாளையில் இருந்து உன்னுடைய முகத்துல சின்னொரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். முந்து அகத்து ஹாதைனி சபியைனி மின்க வதமம்துஹுமா இலைய, அந்த 2 பேரையும் உனக்கிட்டு எடுத்து என்னோட சேர்த்து கொண்டேன் தானே, அந்த நாளையில இருந்து நீங்க ஒரு வகையான புறக்கணிப்பை எனக்கிட்ட காட்டுறீங்க. என்னோட நீங்க அவ்வளோ ஒரு முகமலுமலர்ச்சியை காண இல்லை இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு. வல்லாஹி மா ஃபஅல்து ذلك تطاولا عليك ولا سوء ظن بك او اتهاما لك بالتقصير بحقهما. நிச்சயமாக நான் உங்களுடைய கொண்ட சந்தேகத்தின் காரணமாக நான் அந்த பிள்ளைகள் எடுக்க இல்லை, அல்லது உங்களை மீது கொண்ட கெட்ட எண்ணத்தின் காரணமாக அந்த பிள்ளையை நான் எடுக்கவும் இல்லை, அல்லது உங்களை விட நான் பொருத்தமானவன் என்று சொல்லி அதுக்காக வேண்டி அந்த பிள்ளையை நான் அந்த இடத்திலிருந்து பறிச்செடுக்கவும் இல்லை. ஆனால் நான் இதை செஞ்சது இருக்கு தெரியுமா, வலாக்கின்ன கரஜுன் தூனிசாயின், உங்களுக்கு பல மனைவிமார் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இன்னும் பல பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த கைத்தத்து சௌஜா, பல மனைவிமார்கள், நீங்க எல்லாம் இந்த 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள், ஒன்றும் தெரியாதவங்க. அந்த 2 பேரும் அவர்களுடைய வேலைகளை சுயமாக அவங்க செஞ்சு கொள்ள மாட்டாங்க. நான் பயந்தேன், இந்த 2 பிள்ளைகளும் உங்களோட மனைவிமாருக்கு ஒரு சுமையாகிவிடக் கூடாது. அந்த சுமையாக ஆகிவிட்டா அவர்கள் இவர்களை அற்பமாக பார்த்து விடுவார்கள், அதனால் அவர்களும் பாவிகளாக மாறிவிடுவார்கள். அதனால தான் நான் பார்த்தேன், நான் ஒரு விதவையாக நான் தனியத்தான் இருக்கிறேன், எனக்கும் துணையாக இருக்கும், நானாக இந்த பிள்ளைகளை என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டுக்குள்ள வளர்த்து உருவாக்கினார்களோ அதே வீட்டுக்குள் இந்த பிள்ளைகள் உருவாக்கி விடுவோமே என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தில் எடுத்தேன். இப்ப இந்த 2 பேரும் அவர்களுடைய வேலைகளை சுயமாக செஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க, திறன் படைத்தவங்க. எனவே இந்த 2 பேரையும் ஃபஹுத்ஹுமா
இந்த 2 பேரையும் நீங்க இப்ப பொறுப்பாக எடுத்துக்கோங்க. இந்த பிள்ளைக்கு நீங்க தான் கார்டியனாக இருக்கணும். இந்த 2 பேரையும் உங்களோட சேர்த்துக்கோங்க. உங்களோட மனம் இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு உங்களோட மனமாகட்டும் என்று சொல்லி அந்த 2 பிள்ளைகளையும் சாட்சி பெரிய மாமி பெரிய படக்கை ஒப்படைச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். என்ன அழகான ஒரு உதாரணம், என்ன அழகான ஒரு நடைமுறை. தம்பிக்கு நானக்கு கஷ்டம், நானோட வீட்டில் பிள்ளைகள், நானாட்ட மனைவிமார்கள் எல்லாரையும் வச்சுக்கொண்டு இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறத விடவும் இன்றைக்கு நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள்லாம் ஒதுங்கி போகிற காலம், வீண் வம்பு வானம் என்று சொல்லி போகிற காலம். இதெல்லாம் எடுத்து தள்ள போட்டு கொண்டா எப்போ முடியும்? ஏதாவது சல்லிய பணத்தை கொடுத்துட்டு நின்றுடுவோமே. யாராவது மௌத்தாகிட்டாரா என்ன செய்ய முடியும்? மேக்சிமம் ஒரு மதரசால போடுங்க, ஒரு ஹாஸ்டல்ல போடுங்க, நாங்கள் காசை கட்டுறோம், ஒரு வருஷத்துக்கு பார்ப்போம், அதுக்கு பிறகு எப்படி இருக்குமோ தெரியா எங்கட பொருளாதாரம் இல்லாம அதை பிறகு யோசிப்போம். சுப்ஹானல்லாஹ். இப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்கக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்கக்கூடியவர்கள். இந்த அனாதைகளை பராமரிப்போமே, இந்த ஆதரவற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்போமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான். அல்லாஹ் எங்கட பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்தாம இருப்பான். எங்கட வீட்டுக்குள் அவர்களை வித்தியாசம் இல்லாம வளர்த்து காட்டுவோமே. சுப்ஹானல்லாஹ். ஏன் செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சகோதரனுக்கு மட்டுமல்ல உபகாரியாக இருந்தா, தன்னுடைய சகோதரனுடைய குழந்தைகள் அந்த சகோதரனுடைய வஃபாத்துக்கு பிறகும் உபகாரியாக இருந்து அவ வரலாறு படைத்தா. அந்த முஹம்மது அல் காசிம் பின் முஹம்மதுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால படிப்போம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள் என்ன சொல்றாரு. எனவே இது மிக முக்கியமான பாடம். குடும்பத்தில் இப்படிப்பட்ட உறவுகள் பேணப்பட வேண்டும். நான் வேற, என்னுடைய சகோதரனுடைய குழந்தைகள் வேற, நான் வேற, என்னுடைய சகோதரியின் குழந்தைகள் வேற, வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்குரிய மார்க்கம் அல்ல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த சடவாத உலகத்தில் குழந்தைகளை கூட தன்னுடைய பொருளாதார லாபத்துக்காக வேண்டி வளர்க்கக்கூடிய காலம். இந்த பிள்ளைகளுக்கு இன்று செலவழித்தால் அது ஒரு பெரிய ஒரு முதலீடு, அவர்களை வைத்து எங்களுக்கு வாழ்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் தான் பெற்றோர்கள் கூட புள்ள வளர்க்கிறாங்க. அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம். நானும் நீங்களும் ஒரு துஆ கேட்போம். யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில ஒன்ன தவிர வேறு ஒருவரின் பக்கம் என்னை தேவகாண வைத்து விடாதே. அது என்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி. யா அல்லாஹ், குழந்தைகளுக்கு முன்னாலேயும் இந்த கையை நீட்ட வைத்து விடாதே, இந்த கையை நீட்ட வைத்து விடாதே. நான் புல்ல வளர்க்கிறது உனக்காக வேண்டி. இந்த குழந்தையினால் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்றிருந்தால் அது இந்த உலகத்தை விட்டு கண்ணை பொத்தியதுக்கு பிறகுதான் கிடைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம அல்லாஹும்ம اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. உன்னை தவிர வேறொருவரின் பக்கம் தேவை காணுவதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு, என்னை தேவை காண வைத்து விடாதே. பிள்ளைகளை வளர்ப்போம் ஹஜ்ஜிக்கு போறதுக்கல்ல, பிள்ளைகளை வளர்ப்போம் பென்ஷன் வாங்குறதுக்கல்ல, பிள்ளைகளை வளர்ப்போம் பிற்காலத்தில் வாழ்றதுக்காக வேண்டியல்ல. இன்றைக்கு இருக்கிற உலகம் எப்படி தெரியுமா? கதையாக சொல்லவில்லை, ஒரு நிகழ்வாக சொல்லுகின்றது. இது கதைகள் அல்ல. சில வாலிபர்கள் வந்து சொல்றாங்க, என்ன 30 வருடம் 35 வயசமா என்ன கல்யாணம் முடிக்க இல்லையா? உம்மா நிக்காக முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. குழந்தைகளுடைய நிக்காகுக்கு உம்மா தடை, தாய் தடை. இது நான் கதையாக சொல்ல இல்லை, நிகழ்வாக சொல்லுகின்றேன். ஏன் வாப்பா உம்மா தடையா? ஏன் காரணம் உம்மா தடை? இல்லை உம்மா சொல்றா, நீ முடிச்சிட்டா நீ அவளோட கைத்திடுவாய், நீ என்ன பார்க்க மாட்டாய். என்ன யாரு பார்ப்பாங்க? உன்னை 35 வருஷம் பார்த்தேன் வளர்த்தேன், அதுக்கு நீ இப்ப என்ன பார்க்கத்தானே வேணும். வார கல்யாணத்தை உடைச்சிடுறது உம்மா.
ஏண்டா இவன் பெய்த என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க. பிள்ளைகள் சந்தோஷமாக வாழுவதை கூட பெற்றோரால் பொருந்திக் கொள்ள முடியாத காலம். சுப்ஹானல்லாஹ். எனவே வாழ்க்கையில் மற்றவர்களை உருவாக்குவோம், மற்றவர்களுக்காக வேண்டி வாழுவோம். அது வரலாறு, அது வரலாறு. ஆதரவற்ற அனாதைகளாக இருக்கக்கூடிய மக்களுடைய இருப்பிடங்களாக அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய வீடுகளை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை ஒரு கணம் பிரார்த்தித்துக் கொள்வோம். இரண்டாவது ஒரு முக்கியமான அடுத்து இருந்த ஒரு முக்கியமான ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரி தான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை விட மூத்தவர். அவட தாய் வேற, வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் தாய் இன்னொரு பெண். ஆனாலும் கூட இந்த வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க, ஒற்றுமையாக வாழ்ந்தவங்க. எங்களுக்கு தெரியும், நான் நேற்று கூட அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பற்றி ஞாபகப்படுத்தினேன். ஸாத்துன் நிதாகத்தைன், ஹிஜ்ரத்துடைய கட்டத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அப்பா அபூ குஹாஃபா வந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், மதீனா முனவ்வராவுக்கு போன சந்தர்ப்பத்தில் முஹாஜிரீன்கள் எல்லாரும் மதீனா முனவ்வராவுக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. மதீனா முனவ்வராவில் போயிட்டு சேர்ந்தா கொஞ்ச நாள் போக இல்லை, ஒரு வருடமாவது கிட்டத்தட்ட எந்த ஒரு முஹாஜிர் மதீனா மக்கா முக்கர்ரமாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த யாருக்குமே கற்பம் தரிக்க இல்லை. முதலாவது அந்த கற்பம் தரிக்காததற்கு காரணம் சொன்னாங்க. அங்க வாழ்ந்த யூதர்கள் காரணம் சொன்னாங்க, நாங்க சூனியம் செஞ்சிட்டோம், இவர்களுக்கு சந்ததி இருக்க மாட்டாது, இவர்களுக்கு பரம்பரை இருக்க மாட்டாது, எனவே இதோட முடிந்து விடும் என்ற ஒரு கதையை சொன்ன சந்தர்ப்பத்தில் முஹாஜிரீன்கள்ல முதலாவது மதீனா முனவ்வராவில் கிடைத்த குழந்தை தான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹான். அந்த குழந்தை கிடைத்ததுமே முழு மதீனா உள்ள மக்களும் தக்பீர் சொன்னார்கள். அந்த குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்னீக் செய்தார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த குழந்தையை ரொம்ப நேசித்தார்கள். அதனால தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லித்தான் உம்மு அப்துல்லாஹுடைய தாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவுக்கு பேர் நாமம் சூட்டினார்கள். அதாவது குன்னியத், புனை பெயர் சூட்டினார்கள். உம்மு அப்துல்லாஹுடைய தாய். ஏன்னா அந்த புள்ளையை நேசித்தாங்க, அந்த புள்ளைய வளர்த்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அதிகமான ஹதீஸுகள் இவர்களின் வாயிலாகத்தான் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் போய் கடந்த நபி ஸல்லல்லாஹுடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் திருப்பி கேட்டுக்கொள்வார்கள். காபத்துல்லாஹ் பற்றி கேட்டார்கள். காபா இப்படியே கட்டப்பட்டிருக்கிறது, காபாவுக்கு ஏன் ஒரு கதவு, காபாவில் இருக்கக்கூடிய அந்த ஷாதுர்வன் அந்த திண்ணை எப்படி வந்தது, அந்த காபாவுடைய ஹிஜ்ரி இஸ்மாயில் எப்படி வந்தது, இவைகளை பற்றி எல்லாம் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருப்பி கேட்பார்கள். அவர்களுடைய தாய் தான் அஸ்மா பின்த் அபீ பக்கர். அந்த அஸ்மாவுக்கும் ஆயிஷாவுக்கும் இடையில சகோதரி என்ற உறவு இருந்துச்சு. மிக இறுக்கமான அன்பு பாசம் கொண்ட பெண்ணாக இருந்தா. சுப்ஹானல்லாஹ். அந்த தாய் அஸ்மா பின்த் அபீ பக்கர் சித்திக் பிற்காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி, அந்த கொடூரமான ஆட்சி காலத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு செய்த நசீஹத், ஆச்சரியமான நசீஹத்து. கோழைகளாக இருக்கக்கூடாது, திடகாத்திரம் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும், பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய மக்களாக இருக்க வேண்டும், உண்மையை உரைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உருக்கமான பேச்சுவார்த்தைகளை கொண்டு அந்த குழந்தையை ஆர்வப்படுத்தின வரலாறுகளை எல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் அஸ்மா பின்த் அபீ பக்கர். அது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரி. அவர்களை பற்றி இன்னும் விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்க மாட்டாது. அதற்கு பிறகு தான் நான் நேற்று ஞாபகப்படுத்தினேன், கருவில் இருந்த ஒரு குழந்தையை பற்றியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஞாபகமூட்டி விட்டு போனார்கள். சொன்னாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு என்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாள். சுப்ஹானல்லாஹ். அந்த புள்ள ஒரு பெண் குழந்தையாகத்தான் இருக்கும். அந்த குழந்தைக்கும் அனந்தர சொத்தில் பங்கு இருக்கிறது. எனவே நான் விட்டு போகக்கூடிய உடைமைகளை 2 சகோதரர்களுக்கு மத்தியிலும்
சகோதரி 2 பேருக்கு மத்தியில் பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் 2 சகோதரி யாரு, ஒன்று அஸ்மா, மற்றது யாரு என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னை ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், ஸூ பத்தனின் பின்துல் ஹாரிஜா என்று சொல்லி அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தினார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅத்தாவில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு சொன்னது போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்துக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தகப்பனாரை காண இல்லை, தகப்பனாரை காணவில்லை. சுப்ஹானல்லாஹ். நான் ஆரம்ப நாள் என்று சொன்னேன், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாப்பாவை காண இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான கண்ணால தன்னுடைய தகப்பனாரை காணவில்லை. அப்துல்லாஹுடைய கண்ணால சையதுல் கௌனைன் முஹம்மது ரசூலுல்லாவை காணவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்ப இல்லை. இமாம் ஷாஃபி வாப்பாவை காண இல்லை. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாப்பாவை காண இல்லை. ஒரு குழந்தையினுடைய உருவாக்கத்தில் வாப்பாவை விட தந்தையை விட தாய் முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள், ஒரு மகள் அவருடைய வஃபாத்துக்கு பிறகுதான் பிறக்கிறார். அந்த பிள்ளைக்கு பேர் வச்சாங்க உம்மு குல்சூம் என்பதாக. உம்மு குல்சூம் என்பதாக பேர் வச்சாங்க. அந்த பிள்ளையை பராமரித்தது, அந்த பிள்ளைக்கு தாயாக இருந்தது, அந்த பிள்ளைக்கு தந்தையாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகவும் ஒரு கச்சிதமாக நேர்த்தியாக இந்த வீட்டுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை வளர்த்தார்களோ, அல்லது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த நபியினுடைய பாசறையில் வளர்ந்தார்களோ அதே வீட்டுள்ளுக்கு சுப்ஹானல்லாஹ் அந்த புள்ளையோட வாப்பாட கபரும் அந்த வீட்டுக்குள் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கபரும் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அந்த புள்ளைக்கு உறவு என்னன்னு சொன்னால் மச்சன் மதினி என்ற உறவு. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு வீட்டுள்ளுக்கு தான் அந்த புள்ள வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த புள்ள வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புள்ள ஒரு பெரிய ஒரு இடத்தை அடைஞ்சி நிக்காஹ் செய்து கொடுக்கப்பட வேண்டிய வயது வந்துட்டது. நிக்காஹ் செய்து கொடுக்கப்பட வேண்டிய வயது வந்துட்டது. சுப்ஹானல்லாஹ். சின்ன காலத்திலேயே நிக்காஹ் என்பது நடக்கும். அது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டுமல்ல, பல பேருடைய நிக்காஹ் அப்படித்தான் நடைபெற்றிருக்கிறது. வரலாறுகளை படித்து பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற ஒன்றை அன்றைக்கு இருக்கிற வழக்கத்துடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உதாரணமாக சும்மா சொல்ல போனா, எங்கட முஸ்லீம் சமூகத்தில் 20 வயது ஒரு குழந்தைக்கு 20 வயது ஆகிவிட்டால் பக்கத்தில் உள்ள எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, என்ன நிக்காஹ் நடக்க இல்லையா, திருமணம் இன்னும் ஒன்றும் பேச்சுவார்த்தை வர இல்லையா, திருமணம் ஒன்றும் ஆக இல்லையா என்று சொல்லி 20 வயசானா கேட்பாங்க. ஆனால் பெரும்பான்மை சமூகம், இந்த நாட்டுடைய பௌத்த சமூகம், பெரும்பான்மை சமூகம் 20 வயதுல நிக்காஹா, என்ன இவ்வளவு அவசரம், இந்த சின்ன புள்ளை ஏன் அவசரப்படுத்துறீங்க, எங்கள்கிட்ட 20 வயசானா மிச்சம் பெரிய வயசாகிட்டது, பதட்டமாகின்றோம். அவங்க கேட்கிறாங்க, ஏன் இந்த சின்ன புள்ளையை அவசரமா கொடுக்குறீங்கன்னு சொல்லி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விடயமும் கலாச்சாரம், கம்யூனிட்டியினுடைய அந்த சொசைட்டியினுடைய சோசியல் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் வித்தியாசப்படும். ஒரு விஷயத்துக்கு வெறுமனே வயசு இதை மட்டும் வச்சு முடிவு செய்யலாது. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 9 வயசுல நிக்காஹ் முடிச்சாங்க. இதே போல தன்னை சகோதரி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிறந்திருக்கிறார். பிறந்து கிட்டத்தட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகினதுக்கு பிறகு தான் பிறந்தாங்க. பிறந்து ஒரு 7, 8, 9 வயசாகக்குள்ள ஒரு ப்ரொபோசல் வருது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையாக புரிந்து கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். எங்கட வாழ்க்கையில நான் நினைச்ச ஒன்று நடக்காவிட்டால் அது பிரச்சனையில வைத்து முடியும். நான் நினைச்ச ஒன்று நடக்காவிட்டால் அது பெரிய ஒரு சர்ச்சையில வைத்து முடியும். சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்வதற்கு ப்ரொபோசல் அனுப்புறதுக்கு முன்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, நான் முடிச்சுக் கொள்றேனே நிக்காஹ். சுப்ஹானல்லாஹ், நான் இந்த பெண்ணை நிக்காஹ் முடித்துக் கொள்றேனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை சொல்லிட்டாங்க, இல்லை எனக்கு ஐடியா இல்லைன்ட்டாங்க. எனக்கு ஐடியா இல்லை. நாங்கள் நாளைக்கு இன்ஷால்லாஹ் படிப்போம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஆயிஷா எப்படி சகோதரர் நிக்காஹ் செஞ்சாங்கன்னு சொல்லி. அப்ப அபூபக்கர் சித்திக் கேட்கிறாங்க, ஃபாத்திமா எனக்கு தாங்க இல்லை. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, கொடுக்க இல்லை, நீ கொடுக்க இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அலியை பார்த்து, அது உனக்குத்தான் வச்சிருக்கிறாரு அலி, அது உங்களோட தான், நீங்க போய்த்து கேளுங்க, நீங்க போய்த்து கேட்டா நிச்சயமாக கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எங்கட குடும்ப சொசைட்டியில சமூகத்துல நாங்க பொன் கேட்டு போனோம், தர இல்லை, அது குடும்ப பகை, அது ஜெம்மத்து பகை, அது முடிஞ்சு. அதோட இந்த ரெண்டு குடும்பமும் சேர்றது இல்லை. வருவா இங்க பாருங்க, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாப்ப இல்லாத புள்ள, ஒரு அனாத புள்ள. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பராமரிப்பில் அந்த புள்ள வளர்ந்துருக்குது. அந்த புள்ளைக்கு ஒரு ப்ரொபோசல் வருது, ஆச்சரியமான ப்ரொபோசல். ப்ரொபோசல் அனுப்பினது தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் இந்த புள்ளையை நிக்காஹ் செஞ்சு கொள்றேனே. அபூபக்கருடைய மகள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அரவணைப்பில் வளர்க்கப்பட்ட ஒரு புள்ள. இந்த புள்ளையை நான் நிக்காஹ் செஞ்சு கொள்றேனே. கேட்கிறது உமர் என்று மட்டுமல்ல, அமீருல் முஃமினீன் உமர் கேட்கிறாரு. அமீருல் முஃமினீன் உமர் கேட்கிறாரு. எந்த உமர் ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்துல கேட்டாங்க, உங்களோட வீட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்பட ஆசைப்படுறேன்னு சிரத்துல அந்த வீட்டையே விட்டு கொடுத்தாங்க. அந்த வீட்டையே விட்டு கொடுத்தாங்க. இது என்னை விட இந்த வீட்டுக்குள்ள ஏண்ட வீட்டுள்ளுக்கு நான் அடக்கம் செய்யப்படுவதை விடவும் அடக்கம் செய்யப்பட பொருத்தமானவர் யாரு? உமர் என்று சொல்லி உமருக்கு விட்டு கொடுத்தாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ப்ரொபோசல் அனுப்பி இருக்கிறாங்க ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு, உங்களுடைய சகோதரி உம்மு குல்சூமை நான் நிக்காஹ் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லிட்டாங்க. இல்ல, உமர் கொஞ்சம் டஃப்பான ஆள், அவர் கொஞ்சம் கடினம் போகக்கூடியவர். என்ற தங்கச்சி என்ற சகோதரி சரியான சொஃப்டானவங்க. எனவே அந்த சித்தத்தும் அந்த கடினம் போகக்கூடிய உமருடைய வீட்டுள்ளுக்கு இவர் பேய்த்து சேர்வது கொஞ்சம் நடந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். எனவே அவ அதை தடை செஞ்சிட்டான். இந்த ப்ரொபோசலுக்கு அவ பதில் சொல்ல இல்லை. அதுக்காக இவர் கோவிச்சுக்கவும் இல்லை. உமர் அதுக்காக வேண்டி இவரை தட்டி கழிச்சவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அது ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ரைட்ஸ். இது எனக்கு தரா ஏறான்னு சொல்லணும். நீங்க கேட்டு போனதெல்லாம் உங்களுக்கு தரணும் என்ற கட்டாயம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், கேட்டு போனாங்க, கிடைச்சே இல்லை. ஆனால் அந்த புள்ளையை நிக்காஹ் செஞ்சு கொடுக்கணும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த புள்ளைய உம்மு குல்சூம் என்ற அந்த சகோதரிய தல்ஹா பின் உபைதுல்லாஹ் அஹதுல் முபஷ்ஷிரீன் பில் ஜன்னah, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருவரான தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நிக்காஹ் செய்து வைத்தார்கள். நிக்காஹ் செய்து வைத்தார். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை, எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை. சகோதரியை வளர்த்து, சகோதரிக்கு தாயாக இருந்து, சகோதரிக்கு தகப்பனாக இருந்து, சகோதரிக்கு ஒரு முஅல்லிமாவாக இருந்து, சகோதரியை சுப்ஹானல்லாஹ் சமூகத்தில் அறிமுகப்படுத்தி, அமீருல் முஃமினீன் அவர்கள் பொன் கேட்டு அனுப்புறாங்க, எங்கட வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நான் இந்த புள்ளையை நிக்காஹ் செஞ்சு கொள்ள விரும்புகிறேன். இல்லை, மறுத்துட்டாங்க. இல்லை, இந்த தங்கச்சி ரொம்ப சாஃப்டானவ. இந்த பெண் அந்த வீட்டுக்குள்ள போய்த்து உமருடைய நிர்வாகத்தின் கீழே, உமருடைய குடும்ப வாழ்க்கையில இவருக்கு சேர்ந்து போறது கஷ்டமாக இருக்கும். எனவே இவரை இன்னும் ஒருவர் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நிக்காஹ் செஞ்சு வைக்க வேண்டும் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் நிக்காஹ் செஞ்சு வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சகோதரி! இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியை அல்லாஹ் எடுத்து கொடுத்தான். கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பெண் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரியாக எப்படி வாழ்ந்தான், சகோதரர்களுடன் எப்படி சேர்ந்து வாழ்ந்தான். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், இந்த பாடத்தை ஒரு பாடமாக, ஒரு இன்ஃபர்மேஷனாக, ஒரு தகவலாக மட்டும் ஆக்கிக் கொள்ளாமல்
இது நடைமுறை வாழ்க்கையில் இதனை எப்படி கொண்டு வரலாம், நடைமுறை வாழ்க்கையில் இதனை எப்படி எடுத்து நடக்கலாம், எப்படி எடுத்து நடப்பதனூடாக ஒரு முன்மாதிரியான குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்தில் உருவாக்கி விட்டு போகலாம், நடத்து காட்டி விட்டு போகலாம். அனாதைகளையும் ஆதரவற்றவர்களையும் வெளியில் இருக்கக்கூடிய மக்களை இரண்டாவது யோசிப்போம். குடும்பத்தில் உள்ளவர்கள், சொந்த நானட குழந்தைகள், சொந்த தங்கச்சிட குழந்தைகள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். ஒரு விடயத்தை கருத்தில் எடுப்போம். சில சந்தர்ப்பங்களில் மஹரம் எப்படி பேணுவது, வீட்டுக்குள் இவர்கள் வந்து சேர்ந்து விட்டால் எப்படி, இவைகளை கொஞ்சம் சமாளித்துக் கொள்ள வேண்டி வரும். இதுல கொஞ்சம் நழுகி போக வேண்டி வரும். சில சந்தர்ப்பங்களில் ஒரு அனாதையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைப்பதற்கும், ஒரு ஆதரவற்றவரை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைப்பதற்கும், ஒரு வசதி இல்லாத ஒரு ஏழை குழந்தையை வீட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கும் எங்களுக்கு தடையாக இருக்கலாம். எப்படி மஹரம் பேணுறது, எப்படி நாங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி மஹரம் பேணி நாங்க எப்படி நடந்து கொள்றோம். சுப்ஹானல்லாஹ், அதே வீட்டுக்கு எத்தனையோ வேலைக்கு டொமஸ்டிக் ஹெல்ப்புக்கு இருக்கவே எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க, அவர்கள் நடமாடிக்கொண்டிருப்பார்கள், எத்தனையோ பேர் வந்து போய் கொண்டிருப்பாங்க. அது பிரச்சனையாக தென்பட மாட்டாது. குடும்பத்து பிள்ளைகள் வருவது பிரச்சனையாக மாறும். இது சில சந்தர்ப்பங்களில் இப்படியும் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஒரு சூழ்ச்சியாக இருக்கவும் வேணும். எனவே எங்களோட வீடுகள் எங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் சொந்தமான வீடல்ல, அனாதைகளுக்கு சொந்தமான வீடு, ஆதரவற்ற மக்களுக்கு சொந்தமான வீடு, ஏழைகளுடைய இருப்பிடமாக இருக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வீடுகளாக எங்களுடைய வீடுகளாக வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அந்த 75-80 சதுர அடிகள் கொண்ட அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள 3 கபறுகள். அதே போல அந்த வீட்டுக்குள்ள உருவாக்கப்பட்டவர்கள், உருவானவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படிப்பட்ட உலமாக்கள், எப்படிப்பட்ட சமூக தலைவர்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த வீட்டுக்குள்ளே இருந்து உருவாக்கப்பட்டார்கள். வீடு எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, அந்த வீட்டுக்குள்ளே நடைபெறக்கூடிய அமல் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பெரிய அமல்கள், எவ்வளவு பெரிய காத்திரமான கனவுகள், எப்படி பெரிய காத்திரமான முயற்சிகள் அந்த வீட்டுக்குள்ள நடைபெறுகிறது என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட வீடுகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வீடுகளையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி நல்ல ஒரு மனைவியாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நல்ல ஒரு மனைவி. குர்ஆன் மிக தெளிவாக பாராட்டி சொல்லுகிறது, அத்தையிபூன லித்தையிபாத் வத்தையிபாத்து லித்தையிபூன். சுப்ஹானல்லாஹ், கணவன் நல்லவனாக இருந்தால் நல்ல ஒரு மனைவியை அல்லாஹ் செட் பண்ணி தருவான். மனைவி நல்லவளாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு கணவனையும் அல்லாஹ் சேர்த்தி தருவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத், இது அல்லாஹ்வுடைய சுன்னத். நாங்கள் நல்லவர்களாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவியும் நல்லவளாகத்தான் இருப்பாள். நான் நல்ல ஒரு பெண்ணாக இருந்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய கணவனையும் அல்லாஹ் நல்லவனாகத்தான் ஆக்கி வைப்பான். எனவே வாழ்க்கையில் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுமுக்கு அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட 11 மனைவிமார்களில் ஒரு மனைவியை பற்றி நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களும் படிக்கப்பட வேண்டியவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மாரியத்துல் குர்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர்களுடன் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். யாருக்குமே அநியாயம் செய்ய இல்லை, யாருக்குமே அநியாயம் செய்ய இல்லை. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த அநியாயங்களை விட்டு பாதுகாப்பானார். பெரும்பாலும் மற்றவர்களுக்கு செய்த அநீதிகளுக்கெல்லாம் நாங்கள் தௌபா செய்வோம் என்றால் அது அநீதி என்பதாக நாங்கள் புரிந்து கொண்டோம். அநியாயம் செய்துவிட்டு குற்ற உணர்வுடன்
அவர்களுடன் நாங்கள் கதைத்து பேசி செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். ஆனால் மனைவிக்கும் கணவனுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நடைபெறக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வது குறைவோ? மன்னிப்பு கேட்க மாட்டோம். நான் 2 விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நாளை நடைபெற இருக்கின்ற வகுப்புக்கு இது ஒரு பவுண்டேஷனாக இருக்கட்டும். அநீதி என்பது நடக்கக்கூடாது. 2 ஹதீஸும் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒன்றை நான் நேற்று சொல்லிட்டேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஒரு மான பிரச்சனை, தன்னுடைய மானத்தில் கை வைக்கப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அவர்கள் சொல்றாங்க, உன்னால் என்ன சரி தவறு நடந்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பிறகு முடிவு செஞ்சாங்க, இந்த வீட்டில் வாழ்வதற்கு பொருத்தம் இல்லை, இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். எடுத்த எடுப்புல வீட்டை விட்டு வெளியே போக இல்லை. அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கும் அனுமதி வாங்கி கொண்டுதான் போனாங்க. எனக்கு அனுமதி கொடுங்கோ, நான் இந்த வீட்டை விட்டு போய் என்ற பெற்றோருடன் சேர்ந்து கொள்ள போறேன், பிறகு என்ன நடக்கும் என்பதை பார்த்துக் கொள்வோம். அனுமதி வாங்கி கொண்டுதான் போனாங்க. இது ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கற்றுத்தரக்கூடிய பாடம். உங்களோட பிரச்சனை என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன சிக்கல்ல நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கணவனுடைய வீட்டை விட்டு வெளியே போவதற்கு உங்களுக்கு அனுமதி வேணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை மான பிரச்சனை. மான பிரச்சனை. அந்த மானத்திலையும் வெளியில் உள்ளவங்க யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. தன்னை கணவனே சந்தேகப்படுகிறான், தன்னை கணவனுக்கே என்னுடைய கற்பில் சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில கூட இன்னமொத்தருக்கு கால் அடிச்சிட்டு, ஊபருக்கு ஒரு டாக்ஸியை கால் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு சேருன்றதுக்குரிய வழிபாட்டை இல்லை. அனுமதி கேட்டாங்க, அனுமதி வழங்கப்பட்டது, அதுக்கு பிறகுதான் போனாங்க. இது ஒரு ஹதீஸ். மறுபக்கத்தில் இருந்தோம், சுப்ஹானல்லாஹ், மரணப்படுக்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, கடைசி காலகட்டம். அந்த காலகட்டத்திலையும் பள்ளிக்கு தொழ போறது தடப்பட்டுச்சு. வீட்டில் தொழுது கொண்டாங்க, பள்ளிக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு நீங்க சொல்லும்போ மக்களுக்கு தொழுவிக்கும்படியாக. பிலால் ரலியல்லாஹு தஆலா முஅஸ்ஸினாக இருக்கிறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமத்து செய்றாங்க. பள்ளிக்கு போகல. பள்ளிக்கு வீட்டுக்கு உள்ள தூரம் மிச்சம் தூரம் இல்லை, ஒரு சிவர். வீட்டினுடைய கதவை திறந்தா பள்ளிவாசல், அவ்வளவுதான். நாங்க போய் பார்த்துருக்கிறோம், நீங்க நாங்கெல்லாம் போனா பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து பள்ளி முசல்லாவுக்கு போய் நின்று கொள்றதுக்கு கூட என்ன சில உடம்புல சக்தி இருக்கல. ஆனால் அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திடகாத்திரம் என்ன தெரியுமா? என்ற ஒவ்வொரு மனைவிக்கும் கொடுக்கப்பட வேண்டிய நாட்கள் முறை பிரகாரம் கொடுக்கப்பட வேண்டும். 9 பேருக்கு 9 இரவு. இன்றைக்கு இருக்கிற வீட்டுக்கு 9 நாளைக்கு பிறகுதான் 9வது நாள் தான் அடுத்த டேர்ன் வரும். பள்ளிக்கு போறதுக்கு முன்பின் ஆவிச்சுது, ஆனா நேரம் கொடுக்கறதுக்கு முன்பின்னாக இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கு அன்றைக்கு நாள் போய்த்து சேர்ந்தாங்க. ஆனா கடைசியாக இது கங்கல போக ஏலா, இது கங்கல நடமாட இயலாது, நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். இதை யார்கிட்டையும் அனுமதி கேட்கணும் என்ற கட்டாயப்பாட யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேரையும் கூப்பிட்டு அனுமதி வாங்கி கொண்டாங்க. எனக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்கன்றிருந்தால் நான் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே நோயாளியாக இருந்து கொள்றேன், நீங்க என்ன வந்து பார்த்துட்டு போங்க. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொல்லாம செஞ்சிருந்தாலும் நாங்க சரி என்று தான் சொல்லுவோம். ஏன் காரணம்? நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, தொழுகைக்கே போகல, தொழுகையே நடத்தாட்டிக் கொள்ள முடியல. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருக்கு கொடுத்த மரியாதை, மனைவிமாருடைய ஹக்குகளை பேணின விதம், முறை. இவைகளை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 ஹதீஸும் முறையாக நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் குடும்ப பிரச்சனை என்பதே நடக்க மாட்டாது, குடும்ப சிக்கலே வரமாட்டாது. கணவனை மனைவி மதிக்கிறாள், மனைவியை கணவன் மதிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அனுமதி கேட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க, நோய்வாய்ப்பட்டு எனக்கு நடக்க முடியாது, வர முடியாது, நான் தொழுகைக்கே போகல, அந்த நேரத்தில் அனுமதி கேட்கிறாங்க. நான் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே நோயாளியாக இருந்து கொள்ளட்டுமா, நீங்க என்ன வந்து பார்த்துட்டு போங்கோன்னு கேட்டு அனைவரும் சம்மதித்ததுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்கள் அன்னை ஆயிஷாவுடைய வீட்டிலே கழிந்தது என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஆஃபியத்தான அன்பும் பண்பும் பாசமும் இரக்கமும் விட்டுக் கொடுப்பும் புரிந்துணர்வும் நிறைந்த வீடுகளாக என்னுடைய உங்களுடைய வீடுகளை ஆக்கித்தர வேண்டும். உலகத்தில் ஒரு சுவர்க்கம் இருக்கும் என்றிருந்தால் அது வீடுகளாகத்தான் இருக்கும். அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறான். இதே குடும்பமாகத்தான் நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்திலேயும் வாழப் போகின்றோம். وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَالْمَلَائِكَةُ يَدْخُلُونَ عَلَيْهِمْ مِنْ كُلِّ بَابٍ سَلَامٌ عَلَيْكُمْ بِمَا صَبَرْتُمْ فَنِعْمَ عُقْبَى الدَّارِ. وَالسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ تَعَالَى وَبَرَكَاتُهُ.